ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். மாணிக்கம் தாகூர் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வம்புழுத்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வம்புழுத்து வச்சிட்டாரு. திமுகவில் அதே போல் அன்னைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா பாமக வரைக்கும் வம்புழுத்து வச்சிருக்காரு. ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் கூட வம்புழுத்து வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. விசிகா தாவேகாவுடைய கூட்டணியில் இருக்கிறது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் தொல் திருமாவளவர்களுடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா முரண்பட்ட பேச்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சமூக வலைத்தளங்களில் திடீர்னு பார்த்தா விஜய்க்கு ஆதரவாக பேசுவார், திடீர்னு பார்த்தா திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார் அப்படின்னு. இன்றைக்கி மாணிக் தாகூருடைய பேச்சு எப்படி இருக்குது? நீங்கள் எப்போ அமைச்சரவைக்குள்ளே வந்துட்டீங்களோ அப்போவே கூட்டணிக்குள்ளே வந்துட்டீங்க. அப்போ ஒரு அமைச்சர் இருக்காருன்னா நீங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கீங்க. தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறத விட்டுருங்க, நம்ம இங்கே வந்துட்டோம், ஒரு முடிவெடுங்க. ஷானவாஸ் திமுகவில் போவது இல்லைங்கிற மாதிரி இப்போ வந்திருக்கு. ஏன்னா நேற்றே பேட்டி கொடுக்கும்போது நான் அப்படி ஒன்று கருத்து சொல்லலையே, நீங்களாக யூகம் பண்ணிக்கிட்டீங்க, பத்திரிகையாளராக யூகம் பண்ணதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டார். இப்போ இது என்ன போய் நிற்கிதுன்னா, வெகு விரைவில் தாவேகா கூட்டணியிலிருந்து விசிகா வெளியே வந்து விடுமா அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு போய் நிற்கிது. என்ன காரணம்? அப்படி வெளியே போய்விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி ரெடியாக இருக்குது உள்ள வர்றதுக்கு. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். காங்கிரஸில் இப்போ புதிய தலைவரை மாற்றிட்டாங்க. மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அதிரடியாக பல்வேறு தகவல்களை சொல்கிறாரு, பல்வேறு விஷயங்களை பேசுகிறாரு. குறிப்பாக மாணிக்கம் தாகூர் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வம்புழுத்துட்டு இருக்காரு. எப்படின்னா, நீங்கள் காங்கிரஸ் முன்ன மாதிரி கிடையாது, நீங்கள் அடித்தா நாங்கள் அடிப்பேன்டா, அந்த சினிமா படங்கள் சொல்லுவாங்க, நீ வெட்ட நானும் வெட்டுவேண்டா அப்படின்ற மாதிரி சினிமா தோழலில் பேசிகிட்டு இருக்கிற சில விஷயங்களை பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வம்புழுத்து வச்சிட்டாரு. திமுகவில் அதே போல் அன்னைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா பாமக வரைக்கும் வம்புழுத்து வச்சிருக்காரு. அதாவது சொல்லுவாங்களே, எங்கள் கிரவுண்ட்லேயே கிடையாதுடா அப்படின்னு அவர் வரைக்கும் இழுத்து வச்சு வம்புழுத்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த சூழலில் ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் கூட வம்புழுத்து வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அது உள்ளுக்குள்ளே பெரிய பனிப்போராக போயிட்டுருக்கு அப்படின்னு தகவலும் வருது. களத்தை கவனிச்சிருப்பீங்க, என்ன நடந்துட்டுருக்கு? அதாவது சமீபகால அரசியல் எப்படின்னா, எல்லா கட்சியிலையும் வம்புழுக்கிற ஆட்கள் தான் இன்றைக்கி பேசுகிறாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். மாணிக் தாகூர் இந்த கூட்டணிக்கு முன்னாடியே பேசினார், திமுக வம்புழுத்தார், கரூர் ஜோதிமணியோட சேர்ந்து பேசினதெல்லாம் பார்த்தோம். செல்வப்பிரந்தைங்க அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, அதனால தான் அவரை தூக்குனாங்க. இந்த மாதிரி ஆள் வேணும்னு. நீ தாவேக்களை பாருங்கள், ஆதவர்ஜனுடைய பேச்சை பாருங்கள், அண்ணாமலை பாருங்கள். அதாவது வம்புழுக்கிற ஆட்களுடைய பேச்சு தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் எல்லா பக்கமும் பார்க்கப்படுகின்ற ஒரு அரசியலாக இருக்குது. இது ஒரு பாணி. இப்போ இன்றைக்கி மாணிக் தாகூர் ஏன் இதை பேசுகிறாரு? முக்கியமானது. இப்போது விசிகா தாவேகாவுடைய கூட்டணியில் இருக்கிறது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் தொல் திருமாவளவர்களுடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா முரண்பட்ட பேச்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சமூக வலைத்தளங்களில் திடீர்னு பார்த்தா விஜய்க்கு ஆதரவாக பேசுவார், திடீர்னு பார்த்தா திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார். நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போம் பாரு, இருந்தாலும் நாங்கள் தாவேகாவை ஆதரிப்போம் பாரு. அதே மாதிரி விஜய் செய்வது ஒன்றும் தவறில்லையும் பாரு, ஆனாலும் அதிமுகவிலிருந்து வருகின்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதும் பாரு. இது என்ன முரண்பட்ட கருத்து அப்படிங்கிறது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது கடைசியாக தொல் திருமாவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் திமுகவுடைய கூட்டணியில் தான் இருக்கிறோம், கூட்டணியில் வேணாலும் ஆட்சியில் வேணால் பங்கெடுத்துருக்கோம், விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், அதற்காக நாங்கள் ஒட்டுமொத்தமாக திமுக விட்டு வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஒட்டி பேசினார். இது மக்கள் மத்தியிலையும் ஒரு சலசலப்பையும் கூட்டணிக்குள்ளையும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஏங்க, இவர் உண்மையிலே கூட்டணிக்கு இருக்காரா இல்லையா அப்படின்னு. இப்போ நீங்கள் மாணிக் தாகூருடைய பேச்சு எப்படி இருக்குது? நீங்கள் எப்போ அமைச்சரவைக்குள்ளே வந்துட்டீங்களோ அப்போவே கூட்டணிக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் வெளியே இருந்து ஒன்றும் ஆதரவு கொடுக்கல, உள்ளே ஒரு அமைச்சர் இருக்கார் உங்கள் கட்சிக்காரர். அப்போ ஒரு அமைச்சர் இருக்காருன்னா நீங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கீங்க. கூட்டணியில் இல்லாமல் அமைச்சரவையில் இருக்க முடியாது. அப்போ இதில் என்ன உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிறத மாணிக் தாகூர் கேட்குறார். முதல் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறத விட்டுருங்க, நம்ம இங்கே வந்துட்டோம், இனி நம்ம இங்கே தான் இருக்கிறோம், நம்ம தாவேகா கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத திருப்பி அழுத்துறாரு. இல்லைன்னா நீங்கள் ஒரு முடிவெடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா,
இப்போ இடதுசாரிகள் வந்து இந்த கூட்டணி ஆதரிப்பதற்கும் விசிக ஐயுஎம்எல் ஆதரிப்பதற்கும் இந்த வித்தியாசங்கள் இருக்குது. இன்றைக்கி இடதுசாரிகள் அமைச்சரவையில் பங்கெடுக்கலை. 4 பேர் இருக்காங்க. சிபிஎம்மில் 2 பேர் இருக்காங்க, சிபிஐயில் 2 பேர் இருக்காங்க. 4 பேருமே வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவர்கள் இந்த கருத்தை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். என்ன கருத்து? அதிமுகவிலிருந்து நீங்கள் சேர்ப்பது என்பது குதிரை பேரத்தோடு சேர்த்தி தான், அது செய்யக்கூடாது, அது வந்து சேர்க்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஆட்சியில் பங்கெடுக்காமல் வைகோ எப்படி பேசுகிறாரு? அவர் முழுக்க முழுக்க ஆட்சியில் நாங்களும் கூட்டணியில் இருக்குங்கிறத வெளிப்படையாக அவர் வந்துட்டார். அப்போ இந்த இடத்துல வந்து திருமாவளவன் வந்து கொஞ்சம் தொய்வு அல்லது வந்து தயங்குறாரு, அல்லது வந்து அவருடைய மனசு வந்து ஏதோ ஒரு வகையில் அலைபாயுது, இப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த அலைபாயிர மனசோட கூட்டணியில் இருப்பது கண்டிக்கிறோங்கிற மாதிரி தான் தாக்கூரோட பேச்சு இருக்கு. முக்கியமாக இது அலைபாயக்கூடாது, நல்லதுக்கு இல்லைன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்ன பார்க்குறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவருடைய மனைவி விஜய் அவர்களை போய் சமீபத்தில் பார்த்தாங்க. பார்த்து விட்டு விஜய் ஆட்சியை புகழ்ந்துட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பேச்சு இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணிக்குள் வந்துவிடும் அப்படின்னு. அன்புமணியுடைய மனைவிக்கு வந்து சௌமியா அன்புமணிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற பேச்சும் வருது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. பாஜக இருக்கின்ற கூட்டணியும் நாங்கள் இருக்க மாட்டோம், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்க கூட்டணியும் இருக்க மாட்டோம். இது விசிகாவுடைய ஸ்டாண்டு. அப்போ அன்புமணியை சேர்த்து கொண்டால் இவர்கள் வெளியே வந்து ஆகணும். நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ அன்புமணியை சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு 2 எம்எல்ஏ இருக்காங்க, இவங்க நம்ம இருக்க முடியாதுன்னு வெளியே இருந்து வந்துடுவாங்க. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இவங்க எங்கே போவாங்க? திமுக தான் வரணும். இது ஒரு ஆசிலேஷன் ஒன்று. இரண்டாவது, விசிகா வந்து ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக அதிமுக எம்எல்ஏக்களை பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வாங்கிட்டே இருக்காங்க, நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் இப்போ 7 பேர், அடுத்து இன்னும் 3 பேர் ரெடியாக இருக்காங்க. ஏன் ரெடியாக இருக்கான்னு சொன்னோன்னா, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏ வீரமணி வரல, இன்னும் 2 பேர் ஆப்சண்ட்டு. இவர்கள்லாம் இப்போ ரெடியாக இருக்காங்க. இந்த கேசி வீரமணிலாம் பார்த்திங்கன்னா இப்போ விஜயபாஸ்கரோட நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அப்போ அடுத்தடுத்து ரெடியாக இருக்காங்க. அப்போ இது வந்து எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, இன்னும் பலரை தாவேகா பக்கம் சேர்க்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாவேகா ஒரு அதிமுகவாக, மினி அதிமுகவாக மாறிக்கிட்டே வருது. முழு சந்திரமுகியாக வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும், வந்துடும். இதை விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் உணர்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ இடதுசாரிகளுக்கு அந்த சிக்கல் இல்லை, ஏன்னா அவங்க ஏற்கனவே நாங்கள் வெளியே இருந்து ஆதரிக்கிறோம், எங்களுக்கு வந்து இடைஞ்சல் வந்தால் நாங்கள் வெளியே வந்துடுவோம், அப்படி தான் இருக்காங்க. இவங்க அப்படி இல்லை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சருக்கு உள்ளே போனாங்க. இன்றைக்கி அது நிலைமை மாறிவிட்டால் என்ன அப்படிங்கிறது ஒரு சிக்கல். இப்போ விசிகாலே இப்போ வந்து அமைச்சர் பதவியை விட்டு கொடுப்பாரா அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அமைச்சராக ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர மாட்டாங்க. இப்போ அந்த கட்சிக்குள்ளே வந்து 2 விதமான கருத்து இருக்குன்றாங்க. ஏற்கனவே வந்து ஷானவாஸ் வந்து திமுகவில் போயிடுவார் அப்படின்றது இது இன்றைக்கி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும், ஷானவாஸ் திமுகவில் போவது இல்லைங்கிற மாதிரி இப்போ வந்திருக்கு. ஏன்னா நேற்றே பேட்டி கொடுக்கும்போது நான் அப்படி ஒன்று கருத்து சொல்லலையே, நீங்களா யூகம் பண்ணிக்கிட்டீங்க, பத்திரிகையாளராக யூகம் பண்ணதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டார். இப்போ இது என்ன போய் நிற்கிதுன்னா, வெகு விரைவில் தாவேகா கூட்டணியிலிருந்து விசிகா வெளியே வந்து விடுமா அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு போய் நிற்கிது. என்ன காரணம்? அப்படி வெளியே போய்விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி ரெடியாக இருக்குது உள்ளே வர்றதுக்கு. இது ஒன்று. இன்னொரு பார்வை இருக்கிறது. என்ன பார்வை என்றால், இப்போ நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே கூப்பிட்டீங்கன்னா, மந்திரி சபையில் இடம் கொடுத்துட்டிங்கன்னா இடதுசாரிகள் இருப்பாங்களா? ஏன்னா அவங்க ஏற்கனவே பாஜக கூட்டணியிலிருந்து போனவங்க அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா, இருப்பாங்க. ஏன்னா அமமுகவில் இருந்த ஒரு எம்எல்ஏவே அங்கே இருக்கார், அவரும் பாஜக கூட்டணியில் தானே போட்டிட்டு வெற்றி பெற்றார். அப்போ அந்த சிக்கலே கிடையாது. விசிகாவுக்கு தான் இப்போ இடைஞ்சல். பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்து விட்டால் நம்ம இருக்க முடியாதுங்கிற இடைஞ்சல் விசிகாவுக்கு இருக்குது. இன்னொன்று இப்போ முக்கியமாக, இப்போ நம்ம வந்து தாவேகா போகிற போக்கு சரியில்லை. இப்போ பாருங்கள், ஆளுநர் வந்து மதுரையில் போய் தன்னிச்சையாக கல நிலவரத்துக்கு போகிறாரு, இன்வெஸ்டிகேஷன் போகிறாரு. இனி நாங்களே எங்கள்கிட்ட நீங்கள் வந்து மனு கொடுத்தா கூட நாங்கள் வந்து முதலமைச்சரை வச்சு எல்லாம் சரி பண்ணி கொடுப்போம்னு சொல்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட ஆளுநரோடு விஜய் அரசு என்ன செய்து நெருங்குது. இரண்டாவது, இதை பெருசாக கண்டிக்கலை.
ஆளுநரை. கடந்த முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஆர்என் ரவி இருந்த காலகட்டத்தில் அவர் போய் வந்து களப்பணிக்கு போனார்னு சொல்லி திமுக காரங்கள்லாம் எவ்வளோ கொந்தளிச்சு போய் பேசுனாங்க. ஆர்என் ரவியே வெளியேறு, அல்லனா நீங்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நீ தேர்தலில் போட்டிடுங்கலாம் சொன்னாங்கல்ல. இவரை ஒன்றுமே சொல்கிறது இல்லை அருளேக்கரை. இந்த ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ பாஜகவோட தாவேக்கா நெருங்குது. ஏன்னா இன்றைக்கும் பாருங்கள், ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை தாவேக்கா அரசு சொல்வதில்லை. இப்போ இந்திய அரசுன்னு சொல்கிறாங்க. இப்போ மத்திய அரசுன்னு சொல்லாமல் இந்திய அரசு அப்படின்னு ஒரு மாற்றமாக சொல்கிறாங்க. இரண்டாவது, இன்றைக்கி வந்து எந்த நாங்கள் நிதியையும் தடுத்து நிறுத்த மாட்டோம், தமிழ்நாடு அரசு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன மாதிரியான போக்கு இருக்குன்னா, பாஜகவோடு விஜயோடைய பேட்டர்ன் பொருந்தி போகுது. இப்போ கிட்டத்தட்ட விஜய் பேட்டர்ன் வந்து மோடி பேட்டர்னுக்கு பொருந்துமாக தான் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். ஏழை தாயின் மகன் என்று சொல்லிக்கொண்டு கோட்டு போட்டுருவார். மீடியாவில் சந்தித்து பேச மாட்டார் மோடி அவர்கள், இவரும் பேச மாட்டார். மக்கள் குரல் மாதிரி தான் என்றைக்காவது ஒரு நாள் கருத்தை சொல்லுவார். தினம் தினம் ரீல்ஸ் ஆட்சி தான், மோடி ஆட்சி ரீல்ஸ் ஆட்சி தான். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட மோடி பேட்டர்ன் தான். இன்னும் ஒரு அப்கிரேடட் மோடி பேட்டர்ன் தான் விஜய் ஆட்சி. அது வந்து கொஞ்சம் அவுட்ரைட்டு. மோடி பேட்டர்னுங்கிறது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன், விஜய் வந்து கொஞ்சம் நியூ வெர்ஷன், அப்டேட்டட் வெர்ஷன். அதை இன்றைக்கி வந்து வட இந்தியாவில் பாஜகக்காரங்க பயன்படுத்துகிறாங்க. அப்டேட்டட் விஜய் வெர்ஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மேற்கு வங்காளத்திலாம் வந்து அங்கே இப்போ உள்ள சிஎம் வந்து விஜய் வெர்ஷனை பயன்படுத்துகிறாராம், அப்டேட்டட் வெர்ஷனாக. அப்போ இது எங்கே போய் நிற்கிதுன்னா, அவர்களுக்குள் ஒரு கோட்டில் போய் நெருங்கி நிற்கிறாங்க. இது முக்கியமாக. ரெண்டாவது, நிர்மல்குமார். நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், இன்றைக்கும் ஊடகங்களில் வெளிப்படையாக அரசுடைய கருத்துக்களை பேசுகிறவர்கள் 2 பேர் தான். செங்கோட்டையன் கூட பேசுகிறதில்ல. நீங்கள் கவனித்து பாருங்கள், சீனியர் பர்சன் செங்கோட்டையன் பேசுகிறதில்ல. பேசுகிறது ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல்குமார் தான். புஷி ஆனந்த் பேசுகிறதில்ல. அவருக்கு புஷி ஆனந்துக்கு பேச தெரியாதுன்னு வைங்களேன், அவர் அது எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஆனால் நிர்மல்குமாரும் ஆதவ் அர்ஜுனாவும் பேசுகிறாங்க. இன்னொரு சிக்கல் இருக்குது, ஆதவ் அர்ஜுனாவே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா பேசுகிறதெல்லாம் பிரச்சனையாகுது. அவர் இன்றைக்கி கரூர் விஷயத்தில் பேசுனது உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிடுச்சு. அதனால் ஆதவ் அர்ஜுனாவும் பேசுகிறதில்ல. நிர்மல்குமார் எழுதி வச்சுக்கோங்க, அவர் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய முகம். அவங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவில் பயிற்சி எடுத்தவர், சாகாக்களில் பயிற்சி எடுத்தவர். அவர் பாஜகவில் ஐடி விங்கை பார்த்து கொண்டிருந்தவர். அவங்களுடைய ஆதரவோடு தான் அதிமுகவுடைய ஐடி விங் செயலாளராக இருந்தவர். எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு கிளியராக தெரியும். நிர்மலா சீதாராமன் அவர்களை விஜய் போய் பார்த்த பொழுது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விஜய் அவர்களுக்கு சொன்னதாக வந்த செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் சிஎம் அவர்களே, நிர்மல்குமார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். அவர் வந்து ஒன்றிய அரசுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் இடையில் ஒரு பாலமாக செயல்படுவார் அப்படின்னு சொன்னதான் செய்தி. இன்றைக்கும் பாருங்கள், நிர்மல்குமாரை பேச விடுறாங்க. ஒன்றும் அடிப்படையில் நிர்மல்குமார் வந்து தாவேகாவுடைய அடிப்படை உறுப்பினராக ஆரம்பத்தில் இருந்தவர் அல்ல, ரசிகர்லேருந்து. இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ வந்து புஷி ஆனந்தெலாம் வந்து ரசிகர் மன்றத்திலேருந்து மேலே வந்தவர். பல்வேறு இன்றைக்கி அமைச்சர்கள்லாம் வந்து ரசிகர் மன்றத்தில் பணியாற்றியவர்கள். அவர்களெலாம் யாரும் வாயை திறக்கிறது இல்லை. இடையில வந்தவர் தான் 2 பேருமே. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் நிர்மல்குமாரும் ஒரே சமயத்தில் தாவேகாவில் இணைந்தவர்கள். நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். பெரியாருக்காக ஒரு விழா எடுத்தாங்க. அந்த மேடையில் ஆதவ் அர்ஜுனா உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் பனையூரில் போய் ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் விஜய் அவர்களை ஒரே நாளில் சந்தித்தார்கள். இப்போ இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் இப்போ எதாச்சும் நடந்ததா? இதெல்லாம் பை சான்ஸ் நடந்ததா? கிடையாது. இப்போ இதெல்லாம் திட்டமிட்டு தான் இந்த 2 பேரும் உள்ளே கொண்டு வரப்பட்டாங்க. இன்றைக்கும் ஒன்றிய பாஜகவின் ஆட்களாக ஆதவ் அர்ஜுனா அவர்களும் நிர்மல்குமார் இருக்கிறான்னு நான் குற்றம் சுமத்துறேன். 2 பேரும் தான் இன்றைக்கி வந்து விஜய் ஏற்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. மேபி அவர்களுடைய உள்ளுக்குள் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கவங்க இருக்காங்க, அது 1-2 பேர் இருக்காங்க. இன்றைக்கி டெல்லியுடைய அந்த தமிழக பிரதிநிதியாக இருக்கக்கூடியவராக இருக்கட்டும், வெங்கட்ரமணாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் வந்து அரசியலில் இருக்காங்கல்ல, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் ஜானா ஆரோக்கியசாமி போன்றவர்கள். இவர்களுடைய கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் தான் இந்த இது இருக்கிறத நான் பார்க்குறேன். இது எல்லோரும் ஒத்துக்குவாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கின்ற சீனியர் செங்கோட்டையன் பேசுகிறதில்ல. அவங்க எதுவுமே, அவருக்கு செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் வந்து அதிமுகவிலேருந்து வருகிற வழியை அழைத்து வருவது தான். இங்கே செங்கோட்டையன் இருக்கார், அங்கே வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார் இருக்காங்க. 2 பேரும் அந்த வேலையை மட்டும்தான் பண்ணுறாங்க. அது நடந்து கொண்டு இருக்கிறது. மற்றபடி மீடியாவில் பேசுகிறது, அரசுடைய
கொள்கையாக சொல்வது எல்லாமே பார்த்திங்கன்னா நிர்மல்குமார் தான். நிர்மல்குமாருடைய பேச்சு தான் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக பேச்சாக இன்றைக்கி மீடியாவில் கொண்டு வரப்படுகிறது, தாவேகாவுடைய பேச்சாக பார்க்கப்படுகிறது. இப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள். இது ஒரு பக்கம். இதை திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் உணர்ந்திருக்கலாம். அதனால் இன்றைக்கி அவருக்கு ஒரு ஆசிலேஷன், ஒரு அலைபாயுது. ஆஹா, இது என்னமோ போயிட்டுருக்கு. ஏன்னா அடிப்படையில் ஒரு இன்டலெக்சுவல் தான் திருமாவளவன் அவர்கள், அதில் நீங்கள் மறுக்கவே முடியாது. இன்றைக்கி இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் ஒரு அறிவு சார்ந்த நபர்களில் ஒருவர் திருமாவளவன். அதில் நீங்களோ நானோ மறுக்கவே முடியாது. அவர் மேலே விமர்சனம் தனி. அவர் ஏற்கனவே சொன்னார், நான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே இந்த ஆட்சி மாற்றம் வரும், ஒரு நிலையான ஆட்சி வராமல் போகலாம் அப்படிங்கிறத நான் ஸ்மெல் பண்ணேன்னு சொன்னார். வேறு எந்த தலைவரும் அப்படி சொல்லலை. அப்போ இதையும் அவர் ஸ்மெல் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த எண்ணிக்கை அதிமுகவிலிருந்து வருகின்றவருடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகுது. இன்னும் பாருங்கள், இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலை. வருகின்ற 30ஆம் தேதி 3 மாநிலத்தில் இடைத்தேர்தல் இருக்குது. ஆனால் இங்கே திருச்சி கிழக்கு என்ன 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 பாவம் செஞ்சது? திருச்சி கிழக்கு 2 இடத்துல போட்டிட்டதுனால தான் அது பிரச்சனை. திருச்சி கிழக்கில் மட்டும் வச்சுருக்கலாம்ல. உங்களுக்கு மற்ற இடத்துல வந்து குதிரை பேரம், திருச்சி கிழக்கில் என்ன குதிரை பேரம்? பெரம்பூரில் ஜெயிச்சிட்டிங்க, திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்றீங்க. திருச்சி கிழக்கில் நீங்கள் ராஜினாமா பண்ணியிருக்கீங்க. இப்போ திருச்சி கிழக்கு மக்கள் என்ன செய்வாங்க? அவர்களுக்கு நீங்கள் செய்கிற அநீதி இல்லையா? இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இன்றைக்கி திருச்சி கிழக்கு இருக்கிறது. திருச்சி கிழக்கில் வந்து நீங்கள் உடனடியாக தேர்தல் நடத்தியிருக்கணும்ல. அப்போ அதுவும் நடத்தப்படலை. அப்போ தேர்தல் ஆணையம் எந்த வகையில் இதுக்கு உதவி பண்ணுறாங்கன்னு தெரியல. காரணம், ஒரு சூழலை உருவாக்குறாங்க, இதுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க. இப்போ சட்டப்பட்டு நடக்கலை. அப்போ இன்னும் பலரும் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து மொத்தமாக நடத்த போகிறாங்களா? அப்படி நடத்தி ஒருவேளை ஒரு 10 இடங்களில் தாவேகா வெற்றி பெற்றுச்சுன்னு வைங்க, விசிகா தேவையில்லை, ஐயூமல் தேவையில்லை, இடதுசாரிகள் துணை தேவையில்லை, எக்ஸப்ட் காங்கிரஸ் விடுங்க. ஏன்னா காங்கிரஸ் அவங்களுக்கு தேவை தாவேகாவுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அகில இந்திய அளவில் காங்கிரஸுடைய துணை தேவை, அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுடைய துணை தேவை. உங்களுக்கு வந்து நாளைக்கு பார்லிமெண்ட்டில் அல்லது வந்து ஒரு ஒரு ஒன்றிய அரசோட சப்போஸ் பாஜக முரண்பட்டால் காங்கிரஸ் வேணும். அதனால் அதை காங்கிரஸ் விட மாட்டாங்க. அப்போ இடதுசாரிகள், விசிகா, ஐயூமல், இந்த 8 பேர், இந்த 8 எம்எல்ஏக்கு பதிலாக இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் இவங்க எதுக்கு தேவை? அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குறாங்க. இதில் தொல் திருமாவளவர்கள் நான் உணர்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இடதுசாரிகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வெளியே வந்து ஆதரிக்கிறாங்க. ஐயூமலுக்கு அந்த சிந்தனையே இல்லை, அவங்களுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. நான் அதனால் அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இதில் அறிவுபூர்வமாக யோசிப்பது தொல் திருமாவர்கள். அதனால தான் இந்த முரண்பட்ட கருத்தை பேசுகிறார். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் மாணிக் தாகூர் வந்து கட்டையை கொடுக்குறாரு, நீங்கள் இப்படி பேச வேண்டாம். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இதுக்காக தான் அவர் பேசுகிறாரு. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் தப்பு, நீங்கள் முழுமையாக இங்கே வாங்க, உங்களுக்கு எப்படி அமைச்சர் பதவி கிடச்சிருச்சோ நீங்கள் இப்போ இங்கே தான் இருக்கீங்க, திமுகவை மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கு என்பது இன்னும் நாள் போக போக திருமாவர்களுடைய பேச்சில் நமக்கு வெளிப்படும். ஏன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒரு ப்ரொஆக்டிவாக யோசிக்கக்கூடியவர். அந்த ப்ரொஆக்டிவ்னஸ் வந்து அவருக்கு இருக்குது. அப்போ அடுத்தடுத்த நடைமுறைகள், செயல்பாடுகள், தாவேகாவுடைய அந்த நெருக்கம், ஆளுநரோட எப்படி கொண்டுட்டு போகிறாங்க, பாஜகவோட எப்படி பேசுகிறாங்க, இதை பொறுத்து தொல் திருமாவர்கள் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. தொல் திருமாவர்கள் முடிவெடுத்தால் நிச்சயமாக இடதுசாரிகள் வெளியே வந்துடுவாங்க. அப்போ அப்படி வந்தால் ஆட்சி கவிழும். அப்படி கவிழ்ந்து விடக்கூடாதுங்கிறது தான் இப்போ அன்புமணியை வந்து பேசுகிறாங்க. 2 இடம் இது பண்ணுறாங்க. இன்னொன்று சொல்லப்போனால் இவர்கள் வந்து வெளியே வந்தாலும் 6 மாதம் வரைக்கும் ஆட்சி கவிழாது. ஏன்னா ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து வெற்றி பெற்றுட்டால் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு ஃப்ளோர் டெஸ்ட். அப்போ இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு ஆட்சி இருக்கும். அந்த 4 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தி வெற்றி பெற்று விடலாம்ங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். இப்படி பல்வேறு அரசியல் கணக்கு இருக்குது. அதனால் கூடிய விரைவில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, கூடிய விரைவில் விடுதலை சிறுத்தைகள் அந்த விஜய் கூட்டணியிலேருந்து வெளியே வருவார்கள், இடதுசாரிகள் வெளியே வருவார்கள் என்கிற அந்த பார்வையில் நான் பார்க்குறேன். ஐயூமலை பற்றி நான் சொல்ல முடியாது, ஏன்னா ஐயூமலுக்கு வந்து அந்த அரசியல் பார்வை இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் மீண்டும் வெளியே வந்து திமுக பக்கம் நிற்பார்கள் என்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய கருத்தில் என்னோட பயன் நன்றி. நன்றி.